பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தை மார்க்கு 10வது அதிகாரம் 27வது வசனம். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் இது கூடாதது அல்ல. தேவனாலே எல்லாம் கூடும். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ ஜனமே, இந்த நாட்களிலே நீங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் உங்களால் கூடாது, ஆனால் கர்த்தரால் எல்லாமே கூடு. நீங்கள் என்ன சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் ஏசப்பாவால் மாத்திரமே கூடு. கடன் பிரச்சனையில் இருக்கிறீங்களா, வியாதி என்கிற கட்டுகளில் இருக்கிறீங்களா, நீங்கள் எந்த ஒரு இடத்துல அவமானப்பட்டு நிற்கிறீங்களா, அந்த இடத்துல ஏசப்பா உங்கள் தூக்கிவிட உங்களை வல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, வேதத்தில் கூட நம்ம ஒரு சம்பவத்தை பார்க்குறோம். மரித்து போன லாசரு 4 நாள் ஆன பிறகு ஏசப்பா அவரோட வார்த்தையினால் என்ன பண்ணினாரா, ஒரே வார்த்தை சொன்னாரா, லாசருவே வெளியே வான்னு சொல்லி மரித்து போன பிரேதம் உயிரோடு எழுந்துச்சான். அதுபோல் இன்றைய நாளில் கூட உங்களோட பிரச்சனைகளை கர்த்தர் மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். மரித்து போகிற சூழ்நிலை இருந்தாலும் ஏசப்பாவை நீங்கள் விசுவாசித்தால் அவருடைய மகிமையை காண முடியும். பிரியமானவர்களே, நீங்கள் இந்த சூழ்நிலையில் எப்படி வேணால் இருக்கலாம், எங்களால் விடுதலையாக்க முடியும், யார் வருவாங்க, எங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்க யார் வருவாங்கன்னு சொல்லி நீங்கள் தவித்து கொண்டு இருக்கிறீங்களா, கவலைப்படாதீங்க. ஏசப்பா உங்களோட கூட இருக்கிறாரு. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். இந்த வசனத்தின் மூலியமாய் ஆண்டவர் உங்களுக்கு பேசியிருக்கிறார். பாருங்க, மரித்து போன சடலத்தை உயிரோடு எழுப்பின தேவன் உங்களோடு இருக்கிறார். பிரியமானவர்களே, தேவனால் எல்லாம் கூடும். ஆனால் நாம் நினச்சா இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம், அநேக காரியங்களை நம்ம யோசிக்கலாம். ஆனால் நமக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர், அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் செயலில் மகத்துவமானவர். அதனால் நம்ம யோசனைகளெல்லாம் அவர் அபத்தமாக்கி போட்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த வசனத்துக்காக ஏசப்பா, இந்த நாளிலே நாங்கள் இருக்கிற பிரச்சனைகளுக்கு கர்த்தர் நீர் ஒரு முடிவை கொடுப்பீராக. நீரே எங்களுக்கு சகலத்தை செய்ய வல்லவரப்பா. எப்படி மரித்து போன லாசருவை உயிரோடு எழுப்பினீங்களோ அதே மாதிரி எங்கள் பிரச்சனையை நீங்கள் உயிரோடு எழுப்புங்க என்று நாம் இந்த நாளில் யாவரும் தலைகளை தாழ்த்தி செபிக்கலாமா? தகப்பனே, உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமல்லையப்பா, எல்லாம் உம்மால் கூடும் தகப்பனே. மனுஷரால் கூடாதது என் தேவனால் கூடும் தகப்பனே. அப்பா, அந்த எப்பேற்பட்ட பிரச்சனைகளை தகப்பனே இந்த பிள்ளைகள் தவித்து கொண்டிருந்தாலும், இந்த சூழ்நிலை ஆஸ்பத்திரியில் இருந்தாலும், மரணக்கட்டில் போராடி கொண்டிருந்தாலும், அப்பா கடன் பிரச்சனை என்கிற கட்டுகள் இருந்தாலும் கர்த்தர் நீர் விடுதலை கொடுப்பீராக அப்பா. அப்பா, உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமல்லப்பா. மரித்து போன சடலத்தை உயிரோடு எழுப்பின தேவன் அப்பா, நீரே உயிர்ப்பிப்பீராக தகப்பன், உயிர்ப்பிப்பீராக தகப்பனே. அப்பா, எல்லா சூழ்நிலை கர்த்தர் நீர் மாற்றுவீராகப்பா. ஒரு மிகப்பெரிய ரட்சிப்பை கர்த்தர் நீர் கட்டளையிடுவீராக அப்பா. நம்முடைய கனமா ஐஸ்வர்யம் பிள்ளைகளுக்கு வரும்படி தகப்பனே, பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுக்கும்படி தகப்பனே நீர் உதவி செய்யுங்க, பலப்படுத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமேன்.